சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கு விபரீத ராஜயோகத்தை நிகழ்த்தக்கூடிய கிரகம் யாருன்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விபரீத ராஜயோகம் என்பது ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த 3 இடத்தினுடைய அதிபதிகளால் நிகழ்வது தான் விபரீத ராஜயோகம். இந்த அதிபதிகள் இணைவு பெற்றோ, பார்வை பெற்றோ, பரிவர்த்தனை பெற்றோ அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் இது விபரீத ராஜயோகம்னு சொல்கிறோம். அந்த வகையில் சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான், 8ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான், 12ஆம் வீட்டின் அதிபதியான சந்திர பகவான் இந்த மூவரால் நிகழ்கிறது தான் விபரீத ராஜயோகம். இந்த மூவரில் இருவர் தங்களுக்குள் இணைவோ பார்வையோ பரிவர்த்தனை பெற்றோ, மூவரும் தங்களுக்குள் இணைவோ பார்வை பரிவர்த்தனை பெற்றோ அமர்ந்திருந்தால் இது சிம்ம லக்னத்திற்கு விபரீத ராஜயோகம். ஒரு கேள்வி வரலாம், சனிச்சந்திரன்லாம் ஆகாத கிரகங்களாச்சே, இந்த இணைவெல்லாம் இருந்தால் திருமண வாழ்க்கையெல்லாம் பாதிக்குமே, தடை பண்ணுமேனா? இது பொருளாதார நிமித்தமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் தான் எதிர்பார்த்த பொருளாதாரத்தை விட மிகப்பெரிய பொருளாதாரத்துக்கு கொண்டு போகக்கூடிய யோகம்தான். அந்த வகையில் இந்த விபரீத ராஜயோகம் உங்கள் ஜாதகத்தில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கு நிகழ்ந்தால் விபரீத ராஜயோகம் உண்டு. இணைவு பார்வை பரிவர்த்தனை இருந்தால் தசைகள் நடப்பில் வரும்பொழுது இதை அனுபவிப்பீங்க. பெரும்பாலும் விபரீத ராஜயோகம் பூர்வீகத்தை விட்டு வெளியிடத்துல தான் நிகழ்த்தி கொடுக்கும். இது ஸ்தான பலத்தோடு இருந்தால் பெரிய வெற்றி, குறைந்த வலுவுக்கு தகுந்தாற் போல அடுத்தடுத்த வெற்றி. இந்த யோகம் சிம்மத்திற்கு இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகர் இருந்த இடத்தை மாற்றி பெரிய இடங்களில் எதிர்பார்த்ததை விட பொருளாதாரத்தை அடைவார் என்றது தான் விதி.